கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வாழ்க்கையிலே எல்லாமே நிறைவாக இருக்கிற பொழுதாக இருக்கலாம். வாழ்க்கையில எல்லாமே இழந்து நிற்கிற வேலையாக கூட இருக்கலாம். நம்முடைய குண அதிசயமானது மாறுபடாமல் இருக்குமானால், அதாவது தேவன் விரும்புகிற ஒன்று, பரிசுத்தம் என்கின்ற ஒன்று நமக்குள்ளே காணப்படுமே ஆனால், அவர் நம்மை நிச்சயமாக நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். வேதத்தில் ரூத்தின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் தியானிக்கிற பொழுது, அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணமானது உத்தமமா இருக்கிறது என்று சொல்லுகிறார் இல்லையா? இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதனை என் ஜனமாகிய ஊரார் எல்லோருமே அறிவார்கள் என்று. பாருங்களேன் அன்புக்குரியவர்களே, போவாஸ் ரூத்துக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கும் முன்பதாக, அவளுடைய எதிர்காலமானது பிரகாசமாக மாறும் முன்பதாகவே அவளை குறித்ததான ஒரு காரியத்தை அழகாக சொல்லுகின்றார் இல்லையா? எப்படி தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு விதவை ஆகும் முன்பதாக கூட இருக்கலாம். விதவை ஆன பிறகு தரித்திரம் உன்னுடைய வாழ்க்கையில் நெருக்கின பொழுதாக இருக்கலாம். கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, ஆதரவற்ற ஒரு நிலைமை உன் வாழ்க்கையில நிகழ்ந்த பொழுதாக கூட இருக்கலாம். நீ எல்லாம் இருக்கிற பொழுதானாலும் சரிதான், ஒண்ணுமே இல்லாம இருந்த பொழுதானாலும் சரிதான், உன்னுடைய நற்குணம் எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாம் இருந்த பொழுதை விட இல்லாத பொழுது உன்னுடைய நற்குணம் மிகவுமே உத்தமமானதாக இருக்கிறது. அதை இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அறிந்திருக்கிறாங்க, நீ ஒரு குணசாலின்னு. அதனால உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் இல்லையா? சாதாரண ஒரு மனிதனே ஒரு மனுஷனுடைய குணாதிசயத்தை பார்த்து அவளை ஆசிர்வதிக்க வேண்டும், அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பானே. ஆனால் நம்மை உருவாக்கின நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம் தகப்பன், நம்முடைய குணாதிசயங்களை அவர் ஆழமாக கவனித்து பார்ப்பார் இல்லையா? அன்பு தேவனுடைய ஜனமே, ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல படிப்பு இருக்கிறதா, பட்டம் இருக்கிறதா, ஞானம் இருக்கிறதா, திறமை இருக்கிறதா என்று பார்த்து அவர் வரல. அவர் வாசம் செய்ய விரும்புகிற ஒரு இடம் நமக்குள்ள இருக்கிறதா? நம்முடைய குணாதிசயங்களும் நம்முடைய பேச்சுக்களும் நம்முடைய நடத்தைகளும் அவர் விரும்புகிற வண்ணம் இருக்கிறதா என்று பார்த்துதான் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவும் நம்மை உயர்த்துகின்றவராகவும் அவர் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு ஜனமே, யோசேப்பை எடுத்து பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் இழந்து வந்த பிறகு கூட அவருடைய நற்குணம், அவருடைய குணசாலியான ஒரு பழக்கம் என்னது, அவரை விட்டு கொஞ்சம் கூட பிசகி போகல இல்லையா? பரிசுத்தம் என்பது அவருடைய வாழ்க்கையில முந்தின நற்குணத்திலும் சரி பிந்தின நற்குணத்திலும் சரி ஒரே அளவிலே சீராக இருந்தது. அதை பார்த்த தேவன் அவரை ஆசீர்வதித்தார். ஆனால் சிம்சோன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் மோசமாக இருந்தபடியினால்தான் தேவன் அவரை கைவிட்டு விட்டார் என்றும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய குணாதிசயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? வாழ்க்கையில் ஏதோ ஒரு இழப்புகளோ இல்லை என்ன விரும்பின ஒன்று கிடைக்கலன்னா நம்முடைய சுபாவம் மாறலையா? நம்முடைய பேச்சு மாறுகிறது இல்லையா? நம்முடைய நடக்கை மாறுகிறது இல்லையா? நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே இன்றைக்கு தலைகீழாக மாற்றப்படுகிறது. ஜபிக்க மனசு இல்லை, வேதத்தை படிக்க மனசு இல்லை, ஏதோ விருப்பம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நானும் கடந்து போகிறேன் என்று சொல்லுகிறதற்கு தானே நாவல வார்த்தைகள் எழும்புகிறதே தவிர, என்ன கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அந்த அப்பாவுடைய கிருபை மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி வாழுகிற ஒரு இருதயம் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, நீங்களே உங்களை நிதானித்து கேட்டறிந்து பாருங்கள். தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது அது மட்டும்தான். அவர் விரும்புகிறது அது ஒன்றுதான். என் பிள்ளைகள் என்னுடைய விருப்பத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்றுதான் நம்மீது சித்தத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய குணாதிசயங்கள் தேவன் விரும்புகிறபடி இருக்குமானால் நீங்க வேண்டியபடியில் அவர் செய்கிறவராக இருக்கின்றார். ஆனால் உங்களுடைய நற்குணமானது, உங்களுடைய குணாதிசயங்களானது உங்களுடைய விருப்பத்தின் படியும் இந்த உலகத்தின் இச்சைகளுக்கும், உலகத்தின் ஆடம்பரங்களுக்கும், உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்கும், உலகத்தின் மாயைகளுக்கும் அவைகள் அடிமைப்பட்டு கிடக்குமே
இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே தேவன் நம்ம என்ன செய்ய முடியாது? ஆசிர்வதிக்க முடியாது. ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய குணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். தேவன் விரும்புகின்ற ஒரு குணசாலியான ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக வாழ்வதற்கு உங்களை சீரமைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ரூத்தை போல தேவன் நம்மையும் மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல தகப்பனே, நீர் எப்பொழுதுமே பாவத்தை பாராத சுத்த கண்ணனாக இருக்கிறீரப்பா. உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீங்க. நீங்க நேற்றும் இன்றும் நாளை என்று மாறாதவர். உங்களுடைய பிள்ளைகளும் அதே போன்று எல்லா நிலைகளிலுமே உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்க அப்பா. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பல நேரங்களிலே பல நிலைகளிலே மாறப்பட்ட ஒரு கோணத்திலே எங்களுடைய குணாதிசயங்கள் இன்னைக்கு வேறுபடுகிறது. ஆகையினால் எங்களுடைய வழிகளும் எங்களுடைய நினைவுகளும் உங்க சமூகத்துக்கு ஏற்றவைகளாக, அவைகள் எப்பொழுதுமே தேவனுக்குள் நிலைவரப்பட்டதாக இருப்பதற்கு தேவன் தாமே எங்களை உமக்குள்ள நிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.